எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் படிச்சிருக்கணும். ஒரு வேலை செய்கிறோமா, அதுக்கு நீ என்ன அது சம்மந்தமாக படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய அனுமதிக்கணும். இப்போ டீ கடைக்காரரும் இருக்கார், டீ கடை வச்சுருக்காரு. அவர் அதுக்கு படித்தாரா? டீ கடை வச்சு நடத்துறதுக்கு ஒரு படிப்பு இங்கே இருக்குதா? அப்படி இல்லை. படிக்காதவங்க ஏன் படிப்பு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, வேலை செய்யணுன்னா கண்டிப்பாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நடைமுறை இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் முதல்ல வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் வக்கீல் படிச்சிருப்பார், வக்கீலுக்காக பிஎல் படிச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா வேறு வேலை செய்வார், ஏதாவது ரியல் எஸ்டேட் பார்த்துட்ருப்பார். அந்த மாதிரி பொருத்தமில்லாத வேலையை தான் நிறைய பேர் செய்கிறாங்க. படித்த வேலைக்கு தகுந்த வேலையை யாருமே பொருத்தமான வேலை, படித்ததற்கு தகுந்த மாதிரி பொருத்தமான வேலையை யாருமே செய்யலை. நிறைய பேர் செய்யலை, யாருமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் செய்யலை. அவங்க வேறு ஒன்று படிச்சிருப்பாங்க, வேற ஒரு நோக்கத்துக்காக படிச்சிருப்பாங்க, லட்சியத்தோடு படிச்சிருப்பாங்க. அப்புறம் வேற ஒரு வேலைக்காக அவங்க போயிடுவாங்க. அவங்க படித்தது ஒன்று, செய்கிறது ஒன்று. அந்த மாதிரி தான் இங்கே வந்து நடக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீ வந்து ஒரு வேலை செய்கிறன்னா நீ அதுக்காக படிச்சிருக்கணும். இப்போ இல்லை படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, அதனால் நான் வேறு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. நீ வேறு வேலை பார்த்தாலும் அந்த வேலைக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும். அந்த படிப்பை நீ படிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும். நான் ஒன்று படித்தேன், வேலை பார்க்குறது ஒன்று, படித்த படிப்புக்கு ஏற்ற பொருத்தமான வேலை கிடைக்கல, அதனால் நான் இந்த வேலையை பார்க்குறேன். ஆனால் அந்த எந்த ஒரு வேலையுமே அதற்கு ஒரு படிப்பு இருக்க வேண்டும். படிப்பு இல்லாமல், அதற்கான ஒரு படிப்பு இல்லாமல் அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. டீ கடை வச்சுருக்கீங்களா, அதுக்குன்னு ஒரு படிப்பு, ஒரு 2 மாத கோர்ஸு, 3 மாத கோர்ஸு இருக்கணும் கண்டிப்பாக. எழுத படிக்க தெரியாதவங்க எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கக்கூடாது. படிக்காதவங்கள வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது. அப்போ தான் கண்டிப்பாக படிப்பாங்க. ஏன்னா படிக்காதவங்க செய்கிற வேலை சுத்தமாக இருக்காது, தூய்மையாக இருக்காது, நாகரிகமாக இருக்காது. அதுக்கு உதாரணம் இப்போ வந்து வட இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்ப்போம். அவங்க வந்து தயாரிக்கிற ப்ரெட்டு எல்லாம் அசிங்கமாக தயாரிப்பாங்க. வந்து பானிபூரியோ ஏதோ ஒன்று தயாரிக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கால்களில் மிதித்து, அவங்க வந்து இந்த பிஸ்கட்லாம் தயாரிக்கும்போது கால்களால் மிதித்து எச்சி துப்பி அசிங்கம்லாம் பண்ணுவாங்க. ஏன் நம்ம அவங்க மேலே வெறுப்பாக? அவங்க இன்னும் படிக்காதவங்க, ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நாகரிகமாக தோற்றம் தெரியுமே தவிர, அவங்க வெள்ளையாக இருப்பாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருப்பாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் அவங்க வந்து செய்கிறது ஆனால் அவங்க படிக்காதவங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம், அந்த பீடா போட்டு துப்புறது, எச்சி துப்புறது, பாக்கு போடுற பழக்கம் எல்லாமே எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து படிக்காதவங்களுடைய பழக்க வழக்கம் தான் அப்படி தான் இருக்கும். படிக்காதவங்க அதனால் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் குறிப்பாக. அப்போ தான் வந்து அவருடைய செயல்கள் நல்லாயிருக்கும், நாகரிகமாக இருக்கும். இந்த காடுகளில் வாழ்கிற ஆதிவாசிகள் பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் ஏதாவது அலங்காரம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது வெட்டிக்கிட்டு, உதட்டில் வந்து வளையத்தை போட்டுக்கிட்டு அலங்கோலமாக இருப்பாங்க, அகோரமாக இருப்பாங்க. ஆனால் அது அவங்க கலாச்சாரம் சொல்லிப்பாங்க. எப்பட்றா இந்த மாதிரி வாழ்கிறீங்க அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கேள்வியாக இருக்கும், ஆச்சரியமாலாம் இருக்காது. அது காரணம் என்னென்னா அவங்களாம் படிக்காதவங்களோட சிந்தனை அப்படி தான் போகும். எழுத படிக்க தெரியணும், அப்போ தான் நீங்கள் மற்றவங்களே புரிஞ்சிக்க முடியும். எழுத படிக்க தெரியலைன்னா அந்த எழுத்தறிவு என்பது இருக்கணும். நீங்கள் வந்து பெரிய 10ஆம் வகுப்புலாம் படிக்கிறது, 10ஆம் வகுப்பு அப்படின்னு தான் சொல்லலை, எழுத படிக்க தெரியணும். அப்படின்னா படிக்காத காலங்கள்லாம், பள்ளிக்கூடம் இல்லாத காலங்கள்லாம் மக்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க தான் நம்ம இந்த மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, குடும்பம் இதெல்லாம் கண்டுபிடிச்சது அவங்க தான், அப்பா அம்மா வார்த்தைகளை கண்டுபிடிச்சது அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியும். பள்ளிக்கூடம் இல்லாத காலத்தில் மக்களுக்கு எழுத படிக்க தெரியும், அதனால தான் அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க நமது முன்னோர்கள். அவங்க எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரியும். ஆனால் இந்த காலத்து எழுத படிக்க தெரியலைன்னா அவங்களால மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுடைய அறிவு என்பது பிற்போக்காக தான் இருக்கும், பின்னோக்கி தான் போவாங்க. அவங்க அநாகரிகமாக தான் நடந்துப்பாங்க. அதனால தான் இந்த வட இந்தியர்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க எதையாவது விற்கிறாங்களா, ஏதாவது பண்ணுறாங்களா, அவங்ககிட்ட போய் நம்ம எதையும் வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. அதனால் எழுத படிக்க தெரியலன்னா அதுவும் ஒரு குற்றம்தான். நீங்கள் மனித உயிர்களாக வாழணுன்னா எழுத படிக்க தெரியணும். எழுத படித்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை அவங்க அரசாங்கம் கொடுக்கல. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்கள நம்ம சகிச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் யாருமே படிச்சிருக்கணும். படித்தவங்க செய்கிற வேலை தான் நல்லாயிருக்கும், நாகரிகமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும்.
அவங்க தான் மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுப்பாங்க. எழுத படிக்க தெரியணும். குறிப்பாக எழுத்தறிவு எண்ணறிவுலாம் இருக்கணும். அதாவது வேகமாக படிக்கணும், சரளமாக படிக்கணும், சரளமாக எழுதணும். அவ்வளோதான். இந்த அறிவு இருக்கணும். இருந்தால் தான் அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பொது அறிவு இருக்கும், இந்த உலகத்தை பற்றின அறிவு இருக்கும், மற்றவங்கள பற்றின எதிர்பார்ப்பு, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மேலும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஏன் வந்து படிக்காதவங்க அப்படி இருக்காங்கன்னா, படிக்காதவங்க இந்த காலத்தில் இந்த வட இந்தியர்கள் அவங்களுக்கே தெரியும் நம்மளால் முன்னேற முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. நம்மளால் முன்னேற முடியாது. அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தன்னையே இழிவாக நினச்சிப்பாங்க. நமக்கு எழுத படிக்க தெரியல. அவங்களுக்கு வருத்தம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். அதனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, நம்ம இழிவானவர்களாக நினச்சிப்பாங்க. சார் நம்மளால் படிக்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் அவங்க தன்னைத்தானே மேலும் மேலும் இழிவுபடுத்திப்பாங்க. அந்த நிலையவே ஏற்றுக்கிறாங்க. தாங்கள் இழிவு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அதனால தான் பாக்கு போட்டு துப்புறது, அப்புறம் வந்து அதை கொண்டாடுறாங்க, அந்த நிலையை கொண்டாடுறாங்க. நம்ம இழிவு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க கொண்டாடுறாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. நமக்கு எழுத படிக்க தெரியாது, நமக்கு நாகரிகம் தெரியாது, மற்றவங்க நம்ம வந்து இழிவாக நினைக்கிறாங்க, ஒரு இடத்துல போயிட்டு விவரமாக நம்மளால் செயல்பட முடியல, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறோம், பாம்பேக்கு போகிறோம், எல்லா இடத்துக்குமே போகிறோம், ஆனால் நமக்கு எழுத படிக்க தெரியல. அதனால் நம்மளால் விவரமாக நடந்துக்க முடியல, மற்றவங்கள மாதிரி விவரமாக நம்மளால் நடந்துக்க முடியல, வாழ முடியல. அந்த இழிவு மனப்பான்மை இருக்குல்ல, மேலும் மேலும் அந்த கோபத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலும் மேலும் இழிவுபடுத்திக்கிறாங்க. ஒரு கோபத்தில் என்ன பண்ணுவாங்க, கையை வெட்டிப்பாங்களே, கையெல்லாம் வெட்டிப்பாங்க. ஒரு கோபத்தில் வந்து சூசைட் பண்ணுறாங்களே, அது மாதிரி மேலும் மேலும் தன்னை இழிவுபடுத்திக்கிறாங்க. வேறு ஒன்றும் தெரில. அதாவது அவங்க கற்றுக்கணும், அந்த கோபத்தில் அவங்க கற்றுக்கணும், எழுத படிக்க கற்றுக்கணும். ஆனால் அவங்க எழுத படிக்க அந்த அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி இல்லாதப்ப அவங்க மேலும் மேலும் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய நிலையை வந்து அவங்க வந்து ரொம்ப அதை வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க. நாங்கள் வந்து இழிவான நிலையில் இருக்கோம், எங்கள் நிலையை பாருங்கள், இதுதான் நாங்கள். அதை ஏற்றுக்கிறாங்க. எப்படி தெரியும்னா, கடந்த காலங்களில் இப்போ வந்து சாதிங்கிறது இழிவுன்னு நமக்கு தெரியும். அந்த சாதியவே அவங்க ஏற்றுக்கிறான் பாருங்கள், கொண்டாடுறாங்க பாருங்கள். ஆனால் நமக்கு சாதிங்கிறது இழிவாக தெரியுது, கேவலமாக தெரியுது. சாதிய மனப்பான்மை, மத மனப்பான்மை, மூட நம்பிக்கைகள்லாம் கேவலமாக தெரியுது. ஆனால் அதையே அவங்க கொண்டாடுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் படிக்காத வட மாநிலத்துக்காரங்க, படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் படிக்கலை, நாங்கள் இழிவு நிலையில் இருக்கோம், எங்களுக்கு வாழ தெரியல, வாழ்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது, உங்களை போல் நாங்கள் விவரமாக இல்லை, எங்களுக்கு இது கேவலமாக இருக்குது, நாங்கள் கேவலமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய நிலையை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வெளிப்படுத்துகிறாங்க. பாருங்கள், எங்களுக்கு சுத்தம்னா என்னன்னு தெரியாது, எச்சு துப்புவோம், அங்கே துப்புவோம், இங்கே துப்புவோம், ஒரு நல்ல பீடி குடிப்பாங்க, ஒரு சுத்தமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, டீ வச்சுருக்காங்க, ஆனால் அது சுத்தமாக செய்ய மாட்டாங்க. கையை கழுவணும், தூய்மையாக இருக்கணும், இதெல்லாம் அவங்க தெரியாது. அவங்களுக்கும் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. வெளி உலகத்தில் என்ன நடக்குது எதையுமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் படிச்சுட்டு வேலை செய்யணும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீங்கள் அதுக்கு படித்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக நீங்கள் அது படிச்சிருக்கலாம், சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்கலாம். ஆனால் அப்புறமா நீங்கள் வழக்கறிஞராக நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த தொழிலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வருமானம் வருது, ஓகே. ஆனால் அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும். அந்த படிப்பை படிச்சுட்டு தான் நீங்கள் அதை போய் படிக்கணும். ஆக ஒரு தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை தான் அது, சான்றிதழ். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் செய்கிற வேலைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று எந்த வேலை செய்கிறதுக்கும் படிப்பு தேவையில்லை. ஏதோ ஒன்று பிஏ பிஎஸ்சி படித்து வை, என்ன வேணாலும் செய், என்ன வேலை வேணாலும் செய். பிஏ பிஎஸ்சி +1 +2, 10ஆவது வகுப்பு +1 +2, அப்புறம் வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம், இதெல்லாம் வந்து பொதுவான படிப்பு. இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம். டீ கடை கூட வைக்கலாம், அல்லது வேறு என்ன வேணால் ஃபைனான்ஸ் விடலாம், அல்லது நீங்கள் மோட்டார் மெக்கானிக்காக போகலாம், என்ன வேணாலும் வேலை செய்யலாம். அதுதான் இந்த படிப்பு. ஆக நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, அதுக்குன்னு ஒரு படிப்பு இல்லாமல் சான்றிதழ் காட்டுன்னு கேட்கணும். நீ என்ன வேலை பார்க்குற, மோட்டார் மெக்கானிக், இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அதை படிச்சியா அப்படின்னு இல்லை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன வேலை பார்க்குற, டிஃபன் கடை வச்சுருக்கோங்க, அப்படியா, அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அப்படியா, அதை நீ படிக்கணும், ஒரு 3-4 மாதம் அந்த கோர்ஸ், அதை முடிச்சுட்டு வா, முடிச்சுட்டு வந்து தான் நீ டிஃபன் கடை வைக்கணும், இல்லைனா அது வரைக்கும் மூடு.
அப்போது ஒரு வேலைக்கு கிடைக்கிற மரியாதை, நான் படிச்சுட்டு தான் இந்த வேலை பார்க்குறேன், இது சம்மந்தமாக நான் படிச்சிருக்கேன், அப்போ தான் அவங்க தொழிலை மேற்கொண்டு அவங்க முன்னேற்ற முடியும். அதை வந்து நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கும்போது தான் அவங்க சுத்தமாக இருப்பாங்க, நல்ல பழக்கங்களே வரும். நம்மளால் முன்னேறவே முடியாது அப்படிங்கும்போது தான், நமக்கு எழுத படிக்க தெரியாது, நம்மளால் முன்னேறவே முடியாது அப்படிங்கும்போது தான் அவங்க மோசமான பழக்கங்களை செய்வாங்க, கொண்டாடுவாங்க. தன்னுடைய இழிவான நிலையை அவங்க கொண்டாடுவாங்க. எச்சி துப்புவாங்க, சுத்தமாக செய்ய மாட்டாங்க, அழுக்கு உடைய அணிவாங்க, குளிக்க மாட்டாங்க. என்னுடைய நிலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க. இந்த சாதிய மனப்பான்மை மாதிரி தான். சாதி இழிவானது அப்படிங்கும்போது அதுலேருந்து வெளிவர முடியாமல் அதை அவங்க ஏற்றுக்கிட்டு அதை கொண்டாடுறாங்கல்ல, அதே மாதிரி தான். அதனால் படிக்காதவங்க அப்படின்னா என்னென்னா, எழுத படிக்க தெரியாதவங்கிறது ஒரு நிலைப்பாடு, படிக்காதவங்க என்பதற்கான ஒரு அடையாளம். இன்னொரு படிக்காதவங்க இருக்காங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு பொருத்தமான கல்வியை நீங்கள் கற்றீர்களா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு படிப்பு இங்கே இருக்கணும். இங்கே இல்லை. நிறைய வேலைகளுக்கு இங்கே அதுக்கான படிப்பே இல்லை. அந்த வேலையை இப்போது ஹோட்டலுக்கெலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, ஆனால் ஹோட்டல் வைக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டாயப்படுத்தணும். அப்போ அதுவும் படிக்காதவங்க தான். நீ ஒரு வேலை செய்கிற, ஆனால் அதற்குன்னு ஒரு படிப்பு இங்கே இல்லைன்னாலோ அல்லது அதற்குன்னு இருந்தால் கூட நீ படிக்கலைனாலோ அப்போது நீனும் படிக்காதவன் தான். நீ ஒரு வேலை செய்கிற, அதற்கு பொருத்தமான, நீ ரியல் எஸ்டேட் பண்ணுற அப்படின்னா, அந்த வேலை பார்க்குறேன்னா அதற்கு பொருத்தமான ஒரு படிப்பு இங்கே இல்லைனாலும் அதனால தான் நீ படிக்கலைனாலும் நீயும் படிக்காதவன் தான். இல்லை இருந்தாலும் நீ அதை படிக்கலை அப்படின்னாலும் நீ படிக்கலை. அது படிக்காதவர்கள் யார் அப்படின்னா 2 வகைப்படுவார். எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு வகை. இன்னொரு வகை யாருன்னா, நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதற்கு பொருத்தமான ஒரு கல்வி, அந்த கல்வியை கற்றுக்கொண்டு தான் நீங்கள் அந்த வேலையை பார்க்க வேண்டும். அந்த ஒரு கல்வி இங்கே இல்லைன்னா கூட, இல்லை அதனால தான் நான் படிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் படிக்காதவங்க தான். இல்லை இருக்குது, நான் தான் படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் படிக்காதவங்க தான். இப்போ கோழி பண்ண வைக்கிறீங்க, அதுக்குன்னு இங்கே ஒரு கல்வி இருக்கும் கண்டிப்பாக. அந்த கல்வியை படிச்சுட்டு தான் நீங்கள் கோழி பண்ண வைக்கணும். ஆனால் நீங்கள் அந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமலேயே நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்காதவர் செய்கிற வேலை, நீங்கள் படிக்காதவர்களோட லிஸ்ட்டில் சேர்ந்துருவீங்க. ஆனால் இதில் என்னென்னா, எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு மோசமான நிலைப்பாடு, மோசமான இழிவான நிலை. ஆனால் நீங்கள் அது ஒரு நிலை. அப்புறம் நீங்கள் என்ன வேலை, நீங்கள் எழுத படிக்க தெரியும், ஆனால் நீங்கள் பார்க்குற வேலைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் படிக்காதவங்க தான். உங்களால் அது சம்மந்தமாக ஒரு முன்னேற்றத்தையே அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாது. நீங்கள் செய்கிற வேலை அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பெருமையான உணர்வு இருக்காது. படிச்சிருக்கோம், நாம் படித்த வேலையை தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு பெருமை, அது ஒரு நல்ல பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமையை, அந்த தன்னம்பிக்கையை எல்லோரும் பெறணும். அதுக்காக அது மாதிரி சட்டங்களை ஏற்றணும். படிக்காதவங்கள எழுத படிக்க தெரியாதவங்கள வேலையே செய்ய விடக்கூடாது. அவங்க சுத்தமாக வேலை செய்ய மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம வட மாநிலத்துக்காரவங்க. இங்கே அவங்க செய்கிற வேலைகள் நிறைய சோசியல் மீடியாலாம் பார்ப்போம், எவ்வளோ கேவலமாக வேலை பார்ப்பாங்க. அவங்க கையில் எதையும் நமக்கு வாங்கவே கூடாது. பஞ்சு முட்டாயெல்லாம் விற்பாங்க. அவங்க பீடா போடுவாங்க, பாக்கு போடுவாங்க, பல் விளக்குவாங்க, குளிக்கவும் மாட்டாங்க. பஞ்சு மிட்டாய் செஞ்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பஞ்சு மிட்டாயில் அந்த வாயை வச்சு காற்று ஊதி அதில் ஒரு முடிச்சு போட்டு விற்பாங்க. அவன் பல்லும் விளக்க மாட்டான், குளிக்கவும் மாட்டான், பீடா போடுவான், பாக்கு போடுவான், அந்த வாயை வச்சு அதில் ஒரு எச்சி காற்று ஊதி ஒரு முடிச்சு போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளே பஞ்சு மிட்டாய் இருக்கும். பசங்க என்ன பார்ப்பாங்க, இதெல்லாம் ஆராயணும். ஒரு உணவை பார்த்தா அது எப்படி தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராயணும். அவங்களோட நிலைமை என்ன, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்களா படிக்கலையா. அவங்க படிக்கலைன்னா அவங்க மோசமான நிலைமையில் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க. இந்த நாட்டின் மீது அவங்க கோபம் வரும், மக்கள் மீது ஒரு கோபம் வரும். நாம் இப்படி இருக்கிறோமே, இந்த மக்கள்லாம் முன்னேறுறாங்க, நாம் இவ்வளோ கேவலமாக பின்தங்கி இருக்கோமே. அப்போ இந்த நாட்டு மீது தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்த அவர்கள் தங்கள் தொழிலை சுத்தமாக செய்ய மாட்டாங்க, அசுத்தமாக செய்வாங்க. எங்களை இப்படி படிக்காமல் விட்டீங்கல்ல, நீங்கள் எங்களுக்கு படிப்பு தராமல் நீங்கள் போயிட்டீங்கல்ல, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டீங்களா? இப்போ பாரு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க செய்கிற வேலையை சுத்தமாக செய்ய மாட்டாங்க. எச்சி துப்பி கொடுப்பாங்க, அசுத்தமாக கொடுப்பாங்க. அதனால் படிக்காதவர்களை நாம் வேலை செய்ய அனுமதித்தா
நமக்கு தான் கேடு, நாமளும் தான் பாதிக்கப்படுவோம். அதனால் நாமளும் தான் பாதிக்கப்படுவோம். இன்றைக்கி நம்ம வெளியில் எவ்வளோ உணவுகளை வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அது சுத்தமாக இருக்கா, எப்படி இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது, சாப்பிட்றோம். அதனால் படிக்காதவங்கள வேலை செய்ய அனுமதிக்கூடாது. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு பொருத்தமான ஒரு கல்வி கற்றிருக்க வேண்டும். அப்படி ஒரு கல்வி இங்கே இல்லை என்றால் உருவாக்க வேண்டும். உருவாக்கி அதை கற்றுக்கொண்ட பின் தான் அந்த படிப்பை அதனால் நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும். அப்போ நிறைய ஆசிரியர்கள் தேவை, நிறைய பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் தேவைப்படும். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். உருவாக்குவதற்கு இப்படி யோசித்தா தான் வேலைவாய்ப்புகள்லாம் உருவாகும்.